ரூ. 10,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ரூ. 100,00,00,000 எடுத்த மீனா. ரொம்ப தெளிவா தான் இருந்திருக்காங்க. தமிழ்ல 90கள்ல டாப் ஹீரோயின்கள்ல ஒருத்தரா ஜொலிச்சவங்க தான் மீனா. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித் மாதிரியான பல பேர் கூட ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. வித்யாசாகர் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகளையும் பெற்றெடுத்தாங்க மீனா. அம்மா மாதிரியே மகளும் திரைத்துறையில அறிமுகமானாங்க. தெறி படத்துக்கு பின்னாடி அவங்க வேற எந்த படத்துலயும் நடிக்கல. இந்த நிலையில மீனா ரூ. 10,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ரூ. 100,00,00,000 எடுத்திருக்காங்களாம். குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான மீனா ஒரு கட்டத்துல ஹீரோயினா மாறினாங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார், சத்யராஜ், அஜித்குமார் அப்படின்னு 90கள்ல டாப் ஹீரோக்கள்ல இருந்து வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்கள் வரைக்கும் எல்லார் கூடயுமே ஜோடி போட்டு நடிச்சாங்க. அவங்களோட நடிப்பும், அழகும், திறமையும் அத்தனை பேரையும் கவர்ந்தது. இதனால சரசரன்னு டாப்புக்கு போயிட்டாங்க மீனா. அவங்கள பல வருஷங்கள் ரசிகர்கள் அவங்களோட கனவு கன்னியா கொண்டாடுனாங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்லயும் பிஸியாவே இருந்தாங்க மீனா. டொலிவுட்லயும் பல முன்னணி ஹீரோக்கள் கூட டுயட் பாடுனாங்க. கிளாமர் கேரக்டரா இருந்தாலும் சரி, ஹோம்லி கேரக்டரா இருந்தாலும் சரி, அசால்ட்டா செஞ்சு அசத்துவாங்க. அதே மாதிரி அவங்களோட தமிழ் உச்சரிப்பும் அவ்வளவு அழகா இருக்கும். சமயங்கள்ல அவங்க ஹீரோயினா மாறின பின்னாடி கூட அவங்க பேசுறது மழலை தமிழ்ல இருக்கிறதாவே அதையும் ரசிகர்கள் ரசிக்க தான் செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு மார்க்கெட் சரிஞ்ச சூழல்ல 2009வது வருஷம் வித்யாசாகர் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. அவங்க பொண்ணு நைனிகா விஜய் ஹீரோவா நடிச்ச தெறி படத்துல அவருக்கு மகளா நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்கள எந்த படத்துலயும் பார்க்க முடியல. படிப்புல முழு கவனத்தையும் செலுத்தி வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில மீனாவோட கணவர் வித்யாசாகர் கொரோனா காலகட்டத்துல உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாரு. அவரோட உயிரிழப்பு மீனாவ நிலக்குலைய வச்சிருச்சு. எப்படியோ அதுல இருந்து மீண்டு இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில மீனா பத்தின ஒரு தகவல் இப்போ வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது மீனா சென்னையில பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டினாங்க. அத கட்டி முடிக்க அவங்களுக்கு மொத்தமா ரூ. 10,00,00,000 ஆயிருக்கு. வெறுமனே செங்கல் சிமெண்ட்ட வச்சு மட்டும் கட்டாம, வீட்டுக்குள்ள பழமையான கலை நயங்கள், மரத்தூண்கள், பெரிய முற்றம் மாதிரியான விஷயங்கள வச்சு ஒரு அரண்மனை மாதிரி கட்டியிருக்காங்க. மீனாவோட வீட்ட பார்த்த எல்லாருமே அத வியக்காம கடந்து போனதே இல்ல. நவீனமயமாயிட்ட இந்த காலத்துல பழமையான வேலைப்பாடுகளோட கூடின அத்தனைக்கும் மதிப்பு எக்கச்சக்கமா அதிகரிச்சிருக்கு. இப்போ மீனாவோட வீட்ட வெளிநாட்ட சேர்ந்தவங்க சுமார் ரூ. 100,00,00,000 வாங்கிட்டதா தெரியுது. சொத்துக்கள்ல முதலீடு செய்வது முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் அதை எதுல முதலீடு செய்யறோம் அப்படிங்கிறது தான். மீனா விவரமா வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ரூ. 100,00,00,000 அள்ளியிருக்காங்க.